ஆ, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போற விஷயம் என்னன்னா, எப்படி நம்ம ஒரு ஸ்பையா வேலை செய்யலாம்? ஸ்பைனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்பையினுடைய வேலை என்ன? நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் வந்து கன்டென்ட் எப்படி யூஸ் பண்றாங்க? இல்லன்னா அவங்க வந்து என்ன என்ன விஷயத்துலலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க? அதே மாரி எந்த இடத்துலலாம் பேக்லிங்க் அவங்களுக்கு ரொம்ப ஹைலி பெஸ்ட்டா கிரியேட் ஆயிருக்கு இப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுடைய காம்படிட்டர ஸ்பை மாரி பார்த்து அவங்களுடைய இன்ஃபர்மேஷன கலெக்ட் பண்ண போறோம். ஓகே. ஒரு பிசினஸ் வந்து மேக் பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருவருடைய பிசினஸுமே சக்சஸ்ஃபுல்லா போகும் இல்லைங்களா? அப்படி போகும்போது நீங்க வந்து அதே பிசினஸ நீங்களும் பண்ணுவீங்க. ஓகே. சேம் பிசினஸ் தான் இல்லையா? என்ன கொஞ்சம் அவங்களுடைய சர்வீஸ், அவங்களுடைய அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் டிஃபரெண்ட்டா இருக்கும். சேம் பிசினஸ் பண்ணுவீங்க. நீங்க பார்ப்பீங்க, நானும் இந்த பிசினஸ் தான் பண்றேன். என்னுடைய காம்படிட்டரும் அந்த பிசினஸ் தான் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, என்னுடைய பிசினஸ் மட்டும் ஏன் வந்து ரேங்கிங்ல வரல? எனக்கு மட்டும் ஏன் வந்து நெறைய ஏர்னிங் வந்து ஜெனரேட் ஆகல? அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஓகே. ஸோ, இப்ப நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அனலைஸ் பண்ணாம காம்படிட்டர அனலைஸ் பண்ணாம, நீங்க என்ன பண்ணிருவீங்க, உங்களுடைய வெப்சைட் கன்டென்ட் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிருவீங்க இல்லையா? கிரியேட் பண்ணினாலுமே உங்களுக்கு என்ன ஆகும்? அது ஜஸ்ட் ஒரு கன்டென்ட்டா தான் இருக்கும். அந்த எஃபோர்ட்ட குடுக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஸ்பை வேல ஒண்ணு பார்க்கணும். ஸ்பை வேல எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம அதுக்கு யூஸ் பண்ற ஒரு பவர்ஃபுல் டூல்ஸ் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா, செம்ரஷ். ஸோ, பிஃபோர் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். செம்ரஷ்னா என்ன? அப்படின்றத காமிச்சிருப்பேன் இல்லையா? ஸோ, செம்ரஷ்ல உங்களுக்கு இந்த சைட் ஆடிட் அண்ட் அது ரிலேட்டடா நான் சொல்லியிருப்பேன். அந்த சைட்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன? ஸோ, இந்த சைட் ஆடிட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டாக்டர்ட்ட போயிட்டு நீங்க பாடி செக்கப் பண்றீங்க இல்லையா? டாக்டர் எனக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு? எதெல்லாம் ஹெல்த்தியா இருக்கு? எனக்கு அனலைஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே. ஸோ, என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஃபுல்லா? பாடி செக்கப் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம்? அதுக்கு சொல்யூஷன்ஸ் இது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லன்னா ஒரு கார் இல்ல பைக் எடுத்துக்கங்களேன். யார்ட்ட போவீங்க? மெக்கானிக் கிட்ட போவீங்க. போயிட்டு, "இதுல என்ன ஃபால்ட்டு? இதுல வந்து இந்த ப்ராப்ளமா இருக்கு. இன்ன சவுண்ட் இருக்கு. என்ன ரீசன்? கண்டுபிடி" அப்படின்னு சொல்லும்போது, யாரு வந்து அதுல ஃபுல் செக்கப் பண்ணுவா? அந்த மெக்கானிக் வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா? செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் குடுப்பாங்க. நீங்க இந்த ப்ராப்ளத்தினால தான் உங்களுடைய பைக் ஸ்டார்ட் ஆகல. ஸோ நீங்க இத செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஸ்மூத்தா போகும். உங்களுடைய என்ஜின்ல ஏன் வந்து இவ்ளோ சவுண்ட் வருதுன்னா, லாஸ் ஆகுறதுக்கு இதுதான் ரீசன். அந்த ரீசன் தெரிஞ்சா தான், அத எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த மாரியான ஒரு வேலைய தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு செம்ரஷ்ஷ யூஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு டொமைன் ஓவர் வியூ அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் லைக் எ ஃப்ரண்ட் டோர். ஸோ இதுதான் வந்து நீங்க என்டர் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு வெப்சைட்ட வந்து நீங்க அனலைஸ் பண்றீங்க. வாட் இஸ் இட்? அத நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அதனுடைய ஹெல்த் செக்கப்ப வந்து காமிக்கும். இந்த டொமைன வந்து ஒரு ஓவர் வியூ. கூகுள் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குற மாரி, இந்த செம்ரஷ்ன்ற இந்த பவர்ஃபுல்லான டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய டொமைன வந்து செக் பண்ணி சொல்லும். ஓகே. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, bloomings.in இப்ப நம்மளுடைய வெப்சைட்டே எடுத்துக்குவோமே. ஸோ இத நீங்க என்ன பண்றீங்க? செலக்ட் பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிடுறீங்க. சர்ச் அப்படின்னு குடுக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இந்தியால மட்டும் எவ்வளவு, யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல மட்டும் எவ்வளவு, இல்ல வேர்ல்டு வைட் எவ்வளோன்னு சொல்லி நீங்க குடுத்துக்கலாம் இல்லையா? குடுத்துட்டு நீங்க சர்ச் குடுக்குறீங்க. இங்க பார்த்தீங்க இல்லையா? இது வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல நீங்க பார்த்தோம். ஓகே. ஸோ இது வந்து எங்களுடைய நியூ வெப்சைட் இல்லையா? ஒரு வெப்சைட் வந்து ஸ்ட்ராங்கான பில்டிங் ஆகுறதுக்கு எவ்வளோ வருஷம் எடுக்கும்னு பார்த்தோம்? 5 இயர்ஸ். நியர்லி 5 இயர்ஸ் வந்து எடுக்கும் இல்லையா? ஏன்னா அந்த லேண்ட ப்ரிப்பேர் பண்ணி, சீடு போட்டு, ரெகுலர் வாட்டரிங் பண்ணி, அதுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு மரம் வளர்ந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் குடுக்கும். அதுல பழம் காய்க்கிற மாரி, அதனுடைய பெனிஃபிட்ஸ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? இன் பிட்வீன்ல இந்த மாரி டூல்ஸ வச்சு நம்மளுடைய காம்படிட்டர நீங்க அனலைஸ் பண்ணி, அவங்க எதனால முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்ற வேலைய தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே. நம்மளுக்கு அத்தாரிட்டி ஸ்கோர் அப்படின்றது 10க்கு மேல இருந்ததுன்னா தட் இஸ் ஃபைன். 50க்கு மேல இருந்ததுன்னா குட். 80க்கு மேல இருந்ததுன்னா தட் இஸ் பெட்டர். அந்த மாரி பார்ப்போம் இல்லைங்களா? சோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டொமைன ஓவர் வியூ பண்றது. ஓகே. இப்ப காம்படிட்டிவ் அனாலிசிஸ்ல நான் என்ன பண்றேன்னா, 2 டொமைன கம்பேர் பண்ணுவோமா? சோ அதனால இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதுல கம்பேர் டொமைன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இங்க போறோம். ஓகேவா? இப்ப வந்து ஒரு 2 டொமைன் வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஓகே. சோ amazon.in ஃபார் எக்ஸாம்பிள்
Mizo.in. இப்போ நான் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா, 2 காம்படிட்டர். யூ கேன் ஆட் மோர் தென் 2 காம்படிட்டர். ஸோ எத்தனை காம்படிட்டர் இருக்காங்க பாருங்க. அத்தாரிட்டிவ் ஸ்கோர்ஸ் நீங்க இங்க பாருங்களேன். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்க ஒரு பிசினஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி, நீங்க ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். நம்ம என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம், அந்த பிசினஸ் உடைய வெப்சைட்டை வந்து அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவை கேதர் பண்ணணும். கேதர் பண்ணிட்டு அவங்க என்னெல்லாம் செய்யலையோ அதை நம்ம செய்யணும். ஆல்ரெடி நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ரொம்ப டாப் ரேங்க்ல ஒரு கீவேர்டை வச்சு வந்திருப்பாங்க. அதே ரேங்க்குக்கு தான் அவங்க வந்து செட் பண்ண பார்ப்பாங்க. ஆனா அப்படி இல்லாம அதை விட அவங்க என்ன மிஸ் பண்ணியிருக்காங்க, என்ன வகையான கீவேர்டு வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அந்த கீவேர்டுக்கு நம்ம ரேங்க் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் லெஸ் காம்படிஷன்ல நம்ம கொஞ்சம் மேல வர முடியும். ஓகே, ஸோ அத்தாரிட்டிவ் ஸ்கோர்ஸ் அமேசான் பாருங்க எவ்வளோ இருக்கு, 99. பட் மீஷோ வந்து 2. ஓகே, ஸோ செம்ரஷ் ரேங்க்ல 2.1K. இந்த ரேங்கை பொறுத்த வரையும் 35 மில்லியன் இருக்கு. ஸோ மில்லியன்னா இதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு நீங்க டவுட் பண்ணாதீங்க. எந்த அதிகமா இருக்கு பாத்தீங்களா, அப்படின்னா அவ்வளோ பேக்ல இருக்குன்னு அர்த்தம். செம்ரஷை பொறுத்த வரையும் எவ்வளவு கம்மியா உங்களுக்கு அந்த கவுண்டிங் இருக்கோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்க 2000.1Kல தான் எது இருக்கு, நம்மளுடைய அமேசான் இருக்கு. ஆனா மீஷோ எங்க இருக்கு, 35.5 மில்லியன். ஸோ ஆர்கானிக் டிராஃபிக், ஆர்கானிக் கீவேர்டு, பேக்லிங்க் இது எல்லாமே உங்களுக்கு காமிக்குது பாத்தீங்களா. ஸோ இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா Flipkart ஆட் பண்ணுவோமா, flipkart.com. இப்போ இங்க கீழே பாருங்க Flipkart ஆட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இந்த டிராஃபிக் ஷேர்ல நீங்க பாத்தீங்கன்னா அமேசான், இதுல பாத்தீங்கன்னா Flipkart. ஓகே, Flipkartனுடைய ஸ்கோர் பாத்தீங்கன்னா 98. இதே நான் .com கொடுத்துட்டேன், .in கொடுத்து பார்க்கலாம். ஓகே, .in பாத்தீங்களா, அமேசானுக்கு தான் 99. ஆனா Flipkart.inக்கு 16 தான். இதே .com கொடுத்தா எவ்வளவு வருது, நம்மளுக்கு 98 வருது. ஓகே, ஸோ இவங்களுடைய ரேங்கிங் பாருங்க 6.3 மில்லியன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் நம்மளுடைய காம்படிட்டர் யாரு அப்படின்றத போட்டு நீங்களே என்ன பண்ணிக்கலாம், அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, சைட் ஆடிட். எங்களுடைய ஆடிட்ல பாத்தீங்களா, இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாதான் ஆடிட் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் சைட் ஆடிட் இல்ல கிரால்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், 13 மினிட்ஸ் எகோ முன்னாடி தான் பண்ணியிருக்கேன். எத்தனை பேஜஸ்க்கு பண்ணியிருக்கேன்னா 100. ஒன் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பேஜஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் நான் வந்து பார்த்தது 100 தான். என்னுடைய சைட் ஹெல்த் வந்து எப்படி இருக்கு, 84%. ஓகே, ஸோ என்ன காமிக்குது, 84%. ஏஐ சர்ச் ஹெல்த் எவ்வளோ இருக்கான், 94% இருக்கான். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட் எல்லாம் ஏஐல நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணி தான் எடுத்திருப்போம் இல்லைங்களா, அதனால அந்த மாதிரி. ஆனா எரர்ஸ் வந்து 4 தான். ஏன்னா இந்த மாதிரி சில டூல்ஸை வச்சு என்னுடைய புரோக்கன் லிங்க் எவ்வளவு, எத்தனை H1 இருக்கு, எவ்வளவு மெட்டா டேக் வந்து மிஸ் ஆகிருக்கு, ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் எந்தெந்த இமேஜுக்கு அப்ளை பண்ணல எல்லாமே நாங்கள் சரி பண்ணி ஓரளவுக்கு எவ்வளோ கொண்டாந்துருக்கோம், எரர்ஸ்ல கொண்டாந்துருக்கோம். இங்கெல்லாம் அடுத்த சைட்ஸை பாருங்களேன். இந்த சைட்ஸ்ல எவ்வளவு எரர்ஸ் இருக்கு, 65. இதுல எவ்வளவு எரர்ஸ் இருக்கு, 39. தட் இஸ் அ பிக் இஷ்யூ. எரர் வந்து எவ்வளவு ஹையா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வெப்சைட்ஸ் வந்து கிரிட்டிக்கல் இஷ்யூஸ்ல இருக்கும். ஓகே, ஆனா இங்க வார்னிங் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டுக்கு 705 காமிக்குது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 545. இந்த வெப்சைட்டுக்கு பாருங்க 22,730. ஸோ இதை தான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இது வந்து எதனால வருதுன்னு வைங்களேன். இப்ப அந்த சைட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஃபாஸ்ட் டஸ் த பேஜ் லோட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன்னா, எந்த அளவுக்கு அந்த பேஜ் வந்து ஃபாஸ்டா லோட் ஆகுது அதுதான் ரொம்ப முக்கியம். How quickly can users click? எவ்வளோ குயிக்காக வந்தால் தான் யூசர்ஸ் கிளிக் பண்ணுவாங்க, இல்லைன்னா பவுன்ஸ் ஆயிடுவாங்க. அதை தான் வந்து நான் என்ன சொன்னேன், ஜம்ப். ஓகே, ஜம்ப் யூசர்ஸ் வந்து பவுன்ஸ் ஆனால் அதுக்கு பேர் ஜம்ப் இல்லையா. டஸ் இட் ஒர்க் வெல் ஆன் ஃபோன்ஸ்லேயும் ஒர்க் ஆகுதா அப்படின்றது தான் இதில் கான்செப்ட். ஓகே, ஸோ இதை தான் கூகுள் என்னன்னு நம்ம கால் பண்ணுறோன்னா கோர் வெப் வைட்டல்ஸ். 2021ல் கூகுள்ஸ் வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டதுக்கு ரொம்ப காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு வருஷமும் இல்லைன்னா ஒரு 10 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கூகுள் வந்து அதனுடைய ஆல்கரிதத்தில் அப்டேட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இந்த இயர் வந்து சிம்பிளி கீவேர்டை ஸ்கிப் பண்ணி இன்டென்ட்டுக்கு வந்திருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு விஷயமும் இந்த டூல்ஸை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 செகண்ட்ஸ் டிலே
இருந்ததுன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் நம்மளுக்கு கன்வர்ஷன்ஸ் லாஸ்ட் ஆகும்? 7%. கன்வர்ஷன்னா என்னது? நம்மளுடைய விசிட்டர்ஸை பெய்டு விசிட்டர்ஸா இல்லை பெய்டு கஸ்டமர்ஸாக மாற்றுறது தான் கன்வர்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து அமேசான் வந்து 1 crore வந்து பர் மந்த் வந்து அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 1 செகண்ட் டிலே இருந்ததுன்னு வைங்களேன் அவங்க வெப்சைட்டில், எவ்வளோ லேக்ஸ் வந்து லூஸ் பண்ணுவாங்க? 7 lakhs. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய சைட்டை ஆடிட் பண்ணி அந்த ஹெல்த் செக்கை எடுத்து வச்சுக்கணும். எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன மூவ் பண்ணணும், எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, மொபைலுக்கு 3 செகண்ட்ஸுக்கு மேலே எடுத்ததுன்னு வைங்களேன், யூசர்ஸ் வந்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் என்னென்ன கான்செப்ட். அப்போ 3 செகண்ட்ஸ் வித்தின் 3 செகண்ட்ஸுக்குள்ளே இருந்தது அப்படின்னா தான் யூசர் வில் ஸ்டே, அதர்வைஸ் தே வில் கோ ஆன் டு அனதர் வெப்சைட். ஓகே, ஸோ அதுதான் இங்கே ப்ராப்ளம். அதுதான் பவுன்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப மேஜர் ரீசன்ஸ். ஓகே, ஸோ இங்கே நான் அமேசான் கொடுத்துருக்கேன் பாருங்க, 100 எம்எஸ்னா மில்லி செகண்ட் டிலே ஆனால் ஒரு சேல்ஸ் லாஸ்ட் ஆகுது. மேலே பார்த்தது ஜஸ்ட் செகண்ட்ஸ் மட்டும்தான், ஆனால் நான் இங்கே பேசியிருக்கிறது என்னன்னா மில்லி செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, அமேசானுக்கு 100 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னா எவ்வளோ நம்மளுக்கு இயர் லாஸ்ட் ஆகுது அப்படின்றத அது சொல்லுது பாருங்க. உங்களுடைய வெப்சைட்னுடைய லோடு 2 செகண்ட்ஸ் 0 to 2 செகண்ட்ஸுக்குள்ளே இருந்ததுன்னா தட் இஸ் அ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 2 to 5 இருந்ததுன்னா யூசர்ஸ் கெட் இம்பேஷன்ஸ் இல்லையா? 5 to 10 செகண்ட்ஸ் ஆகுதுன்னு பாருங்களேன், 50% பர்சன்ஸ் என்ன ஆயிடுவாங்க, அதுலேருந்து லீவ் ஆயிடுவாங்க. 10க்கு மேலே இருந்ததுன்னா 90% லீவ் ஆயிடுவாங்க. அப்போ ஸ்பீடு ஈக்குவல் மணின்னு நான் போட்டிருக்கேன். ஸ்பீடு தான் என்னது, ஒரு சைட்ஸுக்கு ஏர்னிங் ரொம்ப ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஸோ ஸ்லோ சைட்ஸ் வந்து லூஸ் பண்ணிடும், ஃபாஸ்ட் சைட்ஸ் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வின் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு நான் 3 இது சொல்லியிருக்கேன் பாருங்க. இது நம்ம எங்கே செக் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? கூகுள் சர்ச் கன்சோலில் கோர் வெப் வைட்டல்ன்ற இடத்துல பார்த்தோமா, அதுதான். ஓகே, என்ன ரீசன் ஸ்லோ ஆகுறதுக்குன்னு உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணுறீங்க? நான் சொன்னேன் இல்லைங்களா, அன்ஆப்டிமைஸ்ட் இமேஜஸ் 5 MB இருக்கிறத 200 KBயாக மாற்றினீங்கன்னா தட் வில் பி ஒர்க். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஜேபிஜி பிஎன்ஜியில் உள்ளதை நீங்கள் வெப்பாக மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபியாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ தட் வில் பி அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால் இது வந்து நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். உங்களுக்கு இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நல்லா புரியும். டூ மெனி பிளகின்ஸ். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பே பண்ணாமல் எல்லாமே ஃப்ரீ பிளகின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஃப்ரீ பிளகின்ஸை நீங்கள் இன்பில்டாக வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், என்னாகும் உங்களுக்கு, உங்களுடைய வெப்சைட்டில் ஒவ்வொரு பிளகின்ஸும் லோட் ஆகி ஓப்பன் ஆக ரொம்ப டைம் எடுக்கும். பேடு ஹாஸ்டிங்ஸ்ன்றது என்னென்னா, அந்த ஹாஸ்டிங்ஸ் உங்களுடைய வெப்சைட்டுக்குரிய ஹாஸ்டிங்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தால் தான் இம்மிடியேட்டாக இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, நோ கேஷிங் அப்படின்னா, கேஷ் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, மெமரியில் குக்கீஸில் நம்மளுக்கு என்ன ஆகும், அது வியூ இல்லைங்களா, அதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். டூ மச் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், ஸ்கிப் பண்ணி வந்துடணும். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரீட் பண்ணும்போது இதில் சரியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் ஆடிட். இதே ட்ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளூமிங்ஸ்.in நான் எடுக்கிறேன். ஸோ என்னுடைய சைட் ஹெல்த்தில் 84%. ஓகேவா, நைஸ் இல்லையா? 84%ன்றது ஓகே, குட். ஹெல்த்தி அதில் 13 தான். எவ்வளவு ஹெல்த்தியா? 13. ஆனால் எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது? 72. நாட் broken எனக்கு 0 தான். ஆனால் எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது என்னுடைய வெப்சைட்டில்? 72. வார்னிங் காமிச்சேன் இல்லைங்களா, அதுதான். ஓகே, ரீடைரக்ட் 1, பிளாக் பேஜ் வந்து 14. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா நோட் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம வந்து இதை ரெக்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஐ சர்ச் ஹெல்த் வந்து 94 தான், பட் 11 இஷ்யூஸ் இருக்குது. எத்தனை இஷ்யூஸ் இருக்குது? 11 இஷ்யூஸ் இருக்குது. ஸோ எரர் 4, வார்னிங் 705. அதில் என்னென்ன எரர் இருக்குது பார்த்தீங்களா? மேலே 71 காமிச்சா இல்லைங்களா, அதில் என்ன இஷ்யூஸ்னா லோ டெக்ஸ்ட் டு HTML ரேஷியோ. இது வந்து கோடிங் ரிகார்டிங் இன்வேலிட் ஸ்ட்ரக்சர் டேட்டா ஐட்டம். ஸோ இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜுக்குள்ளே போகும். எது நம்மளுக்கு இன்வேலிடாக இருக்குது அப்படின்னா, அபவுட் அஸ் பேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த பேஜில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, அஃபெக்டட் ஃபீல்டு வந்து இதுதான் ப்ளூமிங் அபவுட் அஸ் பேஜ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அஃபெக்டடாக இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் கரெக்டாக எல்லாமே கொடுத்து செட் பண்ணணும். ஓகே, இப்போ
உங்க வெப்சைட்ல என்னென்ன எரர் சப்போஸ் நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ பில்ட் பண்ணிட்டீங்க. உங்களுடைய வெப்சைட்ல என்னென்ன எரர் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த மாரி டூல்ஸ் இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் ரொம்ப ஹைலி பெய்டு டூல். மந்த்லிக்கே அவ்ளோ கேட்பாங்க. நீங்க செம்ரஷ் அப்படின்னு நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது, அதுக்கு ஏன் அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க பிசினஸ் ஓனர்ஸ், டெவலப்பர்ஸ் அப்படின்னா, அது மூலமா தான் உங்க வெப்சைட்டினுடைய பேஜ் ஹெல்த் எப்படி இருக்குது? என்ன செட் பண்ணா சரியா இருக்கும் அப்படின்றத அது வந்து சொல்லும். இங்க எரர் எனக்கு காமிச்சுச்சு இல்லைங்களா? இந்த எரர பாருங்களேன். இதுல வந்து டூப்ளிகேட் மெட்டா டெஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. 2 பேஜ்ல இருக்கு. பாத்தீங்களா? இதையெல்லாம் நார்மலா உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. எது எது மூலமா மட்டும் தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த மாரி ஸ்பெஷல் டூல்னால மட்டும் தான். ஸோ, ஒய் அண்ட் ஹவ் டூ ஃபிக்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நீங்க பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இன்டர்னல் இமேஜ் இஸ் புரோக்கன். ஓகே. ஸோ, இது என்ன மாரியான இன்டர்னல் பேஜ்ல வந்து நம்மளுக்கு புரோக்கன் ஆயிருக்கு அப்படின்னா, இதுதான். இந்த இருக்கு இல்லைங்களா? கூகுள் பாட் த அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து எனக்கு பிஃபோர் நான் டெலீட் ஆயிருச்சு. இல்லன்னா அதனுடைய யூஆர்எல் நான் மாத்திட்டேன். அதனால தான் எனக்கு இப்படி காமிக்குது. ஸோ இதுக்கு நான் எவிடன்ஸ் காமிக்கிறேன். இந்த செம்ரஷ் உண்மை சொல்லுதா? பொய் சொல்லுதா? செக் பண்ணுவோமா? ஓகே. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி கைட் டிப்ஸ் ஃபார் சக்சஸ்ல இந்த இருக்கு இல்லைங்களா? இந்த பேஜ்ல எனக்கு கூகுள் பாட் அப்படின்ற அந்த அசிஸ்டன்ட் டூல் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, அதே என்னுடைய பேஜை நான் எடுக்கிறேன் பாருங்க. bloomings.in பேஜஸ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இங்க பாருங்க. கவனிச்சீங்களா? கூகுள் பாட் த அசிஸ்டன்ட் ஷெல்ஃப் ஆர்கனைசர் என்ன ஆயிருச்சு என்னுடைய பேஜ்ல? அந்த இமேஜுக்கு 404 எரர் வந்துருச்சு. ஒண்ணு நான் டெலீட் பண்ணியிருப்பேன். அப்படி இல்லன்னா, அந்த இமேஜினுடைய யூஆர்எல்ல நான் மாத்தியிருப்பேன். பாத்தீங்களா? இந்த மாரி நம்மளுக்கு எவ்வளவோ பேஜஸ் இருக்கும். எவ்வளவோ ஆர்டிகல்ஸ் எழுதுவீங்க. அவ்ளோ இமேஜஸ் அப்டேட் பண்ணுவீங்க. ஒரு பெரிய பெரிய வெப்சைட் ஹைலி ஏர்னிங் வெப்சைட்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மாரி டூல்ஸ வச்சு அத தான் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, நான் நெறைய பேஜஸ் வச்சிருந்தேன்னு வைங்களேன். உங்களால இத பண்ண முடியுமா? கண்டிப்பா இது மாரி ஒரு ஸ்பெஷல் டூல் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். எவ்வளோ அழகா காமிக்குது பாருங்க. கூகுள் பாட் த அசிஸ்டன்ட். நான் உங்களுக்கு எவிடன்ஸோட காமிச்சிட்டேன். திஸ் இஸ் த இமேஜ். அந்த இமேஜையும் இங்க காமிக்கல. பட் எல்லா இமேஜஸும் இருக்கு. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வரும். கொஞ்சம் ஸ்க்ரோல் ஆகணும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸும் வருது. பட் இந்த மாரி காமிக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ப்ராப்ளம். ஓகே. ஸோ ஒன்லி ஒன் எரர். ஆல் இஷ்யூஸுக்கு போயிருவோம். அதே மாரி வார்னிங் பார்ப்போமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒன் இன்டர்னல் இமேஜ் பார்த்தாச்சு. ஒன் ஸ்ட்ரக்சர் டேட்டா என்னன்னு பார்த்தரலாம். இன்வேலிட். எந்த பேஜுக்குன்னா அபவுட் அஸ் இல்லையா? அபவுட் அஸ்க்கு இது வந்து உங்களுக்கு விசிபிளா தெரியாது இல்லையா? எப்படி தெரியும்? இன்விசிபிளா இருக்கும். ஸ்ட்ரக்சர் டேட்டாலாம் நீங்க எங்க பார்ப்பீங்க? இந்த வீடியோ இருக்கு இல்லைங்களா? இதுதான் ப்ராப்ளம். இதுல ஒரு வீடியோ இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா என்னுடைய வீடியோ ப்ளே ஆகுது இல்லைங்களா? இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுதுன்னா அது காமிக்குது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன். அன்மினிஃபைடு ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் சிஎஸ்எஸ் ஃபைல். நிறைய கோடிங் உள்ள நம்ம போட்டோம்னு வைங்களேன். இப்போ என்னுடைய பேஜஸ்ல நான் HTML பேஜஸ் வச்சு நிறைய செஞ்சிருப்பேன். அப்படி நம்ம உள்ள போடும்போது என்ன ஆகும்னா, நிறைய ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் சிஎஸ்எஸ் ஃபைல்ஸ் வந்து அன்னெசரியா நம்மளுக்கு வந்து பைல் ஆயிரும். ஓகே. ஸோ அதை வந்து மினிஃபை பண்ணணும். இப்போ எப்படி இருக்குது? எனக்கு 5809 இஷ்யூஸ் வந்து அன்மினிஃபைவா இருக்கு. அதை எப்படி நம்ம சால்வ் பண்றது? இதை நான் என்ன பண்ணிக்கணும்? இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இல்லைன்னா நம்மளுக்கு தேவையான மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. இதில் நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்குவேன். எனக்கு தேவையானப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? இதில் என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் பார்த்துக்குவேன். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. 2 இமேஜஸ் டோன்ட் ஹேவ் ஆல்டர்னேட்டிவ் தெரியும் இல்லைங்களா? ஆல்ட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து இல்லை. எதுக்குன்னா லேர்ன் SEO ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொஃபஷனல் மார்க்கெட்டிங் கைடு. இதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா எந்த பேஜஸ்ன்னு காமிக்கும். இந்த இமேஜஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் இஸ் மிஸ்ஸிங். அதே மாதிரி லேர்ன் SEO ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா? அதை கொடுத்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்டுக்கு போகுது பாருங்க. இந்த பேஜுக்கும் ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் இஸ் மிஸ்ஸிங். அடுத்து பார்த்தீங்கன்னா 28 அவுட்கோயிங் இன்டர்னல் லிங்க்ஸ் கண்டெயின் நோ ஃபாலோ ஆட்ரிபியூட். டூ ஃபாலோ கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்
அடுத்த வெப்சைட்டுக்கு ஒரு ஓட் குடுக்குற மாரி. இத நான் ட்ரஸ்ட் பண்றேன். ஸோ இந்த கிரெடிட்ட நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா, அது எஸ்இஓல என்ன ஆயிரும் அப்படின்னா ஆட் ஆயிரும். அந்த கிரெடிட் அந்த வெப்சைட்டுக்கு ஆட் ஆயிரும். இதே மத்த வெப்சைட் இருக்கு இல்லைங்களா? நம்மளுடைய யாராவது காம்படிட்டர் வந்து நம்மளுடைய வெப்சைட் லிங்க அவங்க இதுல போட்டு டூ ஃபாலோ குடுத்தா, அந்த வெப்சைட் வந்து கூகுளுக்கு சொல்ற மாரி, இவங்க ட்ரஸ்டட். ஸோ அதனால இவங்கள நான் லிங்க் பண்ணியிருக்கேன். நீ இவங்கள வந்து என்ன பண்ணிக்கோ, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்றது அதனுடைய காரணம். ஓகே. இன்டர்னல் லிங்க்ஸ் ஆன் திஸ் பேஜ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம் இல்லைங்களா? இத நீங்க செட் பண்றேன்னா, எடிட்ல போய் நீங்க எப்படி மாத்துறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஓகே. இந்த மாரி இஷ்யூஸ் எல்லாம் நான் நோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே செய்யணும். அவுட்கோயிங் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் வந்து கண்டெயின் நோ ஃபாலோ அட்ரிபியூட் அப்படின்னு காமிக்குது. இந்த லிங்க்ஸையும் நீங்க எடுக்கிறீங்க. டூ ஃபாலோ, நோ ஃபாலோ எப்படி நான் வெப்சைட்டுக்குள்ள செய்யறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வார்னிங். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, மல்டிபிள் எரரை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 பேஜஸ் டோன்ட் ஹேவ் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ். அஃப்கோர்ஸ் என்னுடைய நிறைய பேஜஸுக்கு மெட்டா டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்காது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டகரிக்கு நம்மளுக்கு தேவையில்ல இல்லையா? இந்த எரர் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய பேஜஸ்ல காம்படிட்டரா இருக்கட்டும், இல்ல உங்களுடைய வெப்சைட்டா இருக்கட்டும் அனலைஸ் பண்ணி பாக்குறீங்க. இந்த மெயினான இஷ்யூஸ் ஒன்னு பாருங்களேன். ஒன் பேஜ் வந்து ஹேஸ் டூப்ளிகேட் H1, மல்டிபிள் H1 இருந்தது அப்படின்னா அதை வந்து டூப்ளிகேட்னு சொல்லும். எந்த பேஜஸ்ன்னு பாப்போமா? வெப் டிசைன் கோர்ஸ் ஃபுல் ஸ்டாக்னு போட்டிருக்கு இல்லைங்களா? இந்த கோர்ஸ் பேஜ் வந்து ஹேஸ் மல்டிபிள் ஹெட்டிங் 1. இதுவும் H1 இருக்கும். இல்ல உள்ள ஏதாவது இந்த இருக்கு இல்லைங்களா? இதுல ஏதாவது H1 இருக்கும். ஸோ இதை நம்ம போய் என்ன பண்ணணும், நோட் பண்ணி வச்சுட்டு இந்த பேஜை நான் இண்டிவிஜுவலா வாட்ச் பண்ணணும். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி மற்றவங்களுடைய வெப்சைட்டை ஸ்பை மாதிரி நாம அனலைஸ் பண்ணி எதுலெல்லாம் அவங்க பெஸ்டா இருக்காங்க, எதுலெல்லாம் எரர் சரி பண்ணிருக்காங்க, நம்மளுக்கு எதுல எரர் இருக்கு, எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க இதுல பாக்குறீங்க. ஓகே. ஸோ எதுலெல்லாம் நம்மளுக்கு ப்ராக்ரஸ் கீழே நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டேக்ஸ் மிஸ்ஸிங், எரர்ஸ்ல இதெல்லாம் பிரச்சனை, வார்னிங்ல இதெல்லாம் வார்னிங்ல வரும், பிளஸ் நோட்டீஸ்ல இது மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம சைட்ஸுக்கு என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகே. சைட் ஹெல்த்னா என்னென்ன வரும் அப்படின்னா அதுக்கு தனித்தனியா வரும். ஓகே. சைட் ஹெல்த்னா கீழேயே ஆட் ஆயிரும் எல்லாமே இஷ்யூ. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஒரு டொமைன் எடுத்து அதனுடைய என்ன ரீசன், வை இது என்ன ரீசனுக்காக ரேங்கிங்ல வரல அப்படின்றத நம்மளுக்கு இது எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். இது எல்லாமே நம்ம ரிசால்வ் பண்ணி நம்ம காமிப்போம். ஓகே. ஸோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேஜஸ். இங்க பாருங்க 2H1 டேக் இருக்கு. அது என்ன பேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ஸ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரிச்சில அல்டிமேட் கைடு இருக்கு இல்லைங்களா, 1 டே, அதுல வந்து 2 ஹெட்டிங் H1ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேர்ன் எஸ்இஓ ஸ்டெப் பை ஸ்டெப்லயும் 2 H1 இருக்கு. இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுட்டேன். ஃபெயில்டு 2 தான், ஆனா சக்சஸ்ஃபுல் எவ்வளவு காமிக்குது 70. ஓகே. அந்த 2வா இருந்தாலும் 1ஆ இருந்தாலும் அதை நீங்க வந்து என்ன பண்ணணும், ரிசால்வ் பண்ணணும் இல்லையா? இது எல்லாமே இந்த டூல் இல்லாம யாராலையுமே கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க். ஓகே. ஸோ அதனால தான் இது எவ்வளவு ஹையா பே பண்றனாலும் வெப்சைட் ஓனர்ஸ் வந்து இதை பே பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அவங்களுடைய எரரை வந்து சரி பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு டபுள் ப்ராஃபிட் இல்லையா? அந்த ஒரு ரீசன்ஸ்க்காக தான் அவங்க அதை பண்ணுவாங்க. அடுத்து வந்து காம்படிட்டிவ் அனலைஸ்லயே ஆர்கானிக் ரேங்கிங்ஸ், எதுலெல்லாம் ஆர்கானிக்கா அவங்க ரேங்கிங் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். நல்லா பாருங்க. ஆர்கானிக் ரேங்கிங் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் கீவேர்டு. இப்போ யூஎஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா 21, இது இந்தியால பாத்தீங்க அப்படின்னா 68. ஸோ இதுல நான் என்ன பண்றேன்னா 1 மந்த்துக்கு மட்டும் கொடுக்குறேன். ஸோ இங்க பாருங்க, SERP சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ். ஸோ இதுதான் நம்ம சர்ச் இன்ஜின்ல காமிச்சா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு காமிக்கும். இங்க நல்லா பாருங்க, என்னுடைய டாப் கீவேர்ட்ஸ் வந்து வியூ ஆல் இருக்கு இல்லைங்களா? இந்த 68ஐயுமே நான் எடுத்து வச்சுக்கணும். யாரு? இப்ப நீங்க என்னுடைய காம்படிட்டர், இல்ல நான் உங்களுடைய காம்படிட்டர்னா என்னுடைய வெப்சைட் இந்த மாதிரி எடுத்து நீங்க அதை இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் கொடுத்து உங்களுடைய எக்ஸலாவோ இல்லனா சம்திங் நீங்க வந்து பிடிஎஃபாவோ எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா என்னோட CPU ரீபாலிங்க்கு மட்டுமே எவ்வளவு வருது, 100% டிராபிக் வருது. ஆனா வால்யூம் பாத்தீங்களா? ஓகே 1K. இதுல KD அப்படின்றது ஒண்ணு நீங்க புதுசா கத்துக்கணும். KD அப்படின்றது கீவேர்ட் டிஃபிகல்டிஸ். எப்பவுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய வெப்சைட்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்தீங்கன்னா ஹைலி காம்படிட்டிவ்
80 90 கூட இருக்கும். ஆனா கீவேர்ட் டிஃபிகல்ட்டி, நீங்க ஒரு நியூ வெப்சைட் ஓனரா இருந்தா உங்களுடைய கண்டென்ட் ரொம்ப ஹையா உங்களுடைய லோக்கலுக்கோ இல்லனா உங்க கண்ட்ரிக்குள்ளேயே வரணும்னா கீவேர்ட் டிஃபிகல்ட்டி லெஸ் தென் 50க்கு கீழ உள்ள மாதிரி பாத்துக்கங்க. இதுல பாத்தீங்களா 52 வந்துருச்சு. ஹார்ட் டிரைவ் டேட்டா ரெக்கவரிக்கு அதிகமான என்ன இருக்கு, காம்படிஷன் இருக்கு. சோ 30ன்றது கம்மி கீவேர்ட் டிஃபிகல்ட்டி. அப்ப காம்படிட்டர் எப்படி இருப்பாங்க, கம்மியா இருப்பாங்க. இதே 50க்கு மேல இருந்ததுன்னு வைங்களேன், இது பாருங்க 59 57 69 இருக்கு பாருங்க. இமெயில் மார்க்கெட்டிங் இது எல்லாமே ஹைலி காம்படிட்டிவ். இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீவேர்ட் டிஃபிகல்ட்டி கம்மியா உள்ள மாதிரி நீங்க கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த பேஜஸ் நான் ஓபன் பண்றேன். SEF இதுல இந்த ஐகானை நீங்க சர்ச் ஐகானை பிரஸ் பண்ணீங்கன்னா இதுதான் நம்மளுடைய கூகுள் சர்ச் கன்சோல்ல காட்டக்கூடிய பேஜஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய பேஜஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இது காமிக்கும். நம்ம டைப் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, ரீபாலிங் அப்படின்ற அந்த பேஜஸ்ல உள்ளதை நம்மளுக்கு காமிக்கும். ஓகே, ஹார்ட் டிரைவ் டேட்டா ரெக்கவரி இதுல ICN அதெல்லாம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னுடைய ஆர்டிகல்ஸை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டேட்டா நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, உங்களுக்குரிய அசைன்மெண்ட். ஓகே, ஸோ நாளைக்கு வரும்போது இந்த வெப்சைட்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா choose any website. ஸோ இதுக்கு மேல பார்ட் 10ல நான் இதுல கொடுத்துருக்கேன் pagespeed.web.dev. ஸோ இந்த டெவலப்பர் டூலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வெப்சைட்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க. ஓகே, நான் இப்போ என்ன பண்றேன்னா soleitime.com அப்படின்னு இந்த வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, கிளையண்டுடைய வெப்சைட்டை காப்பி பண்றேன், பேஸ்ட் பண்றேன், அனலைஸ் பண்றேன். இந்த பேஜஸ்ல என்ன வருதோ அதை நீங்க இந்த மாதிரி எனக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறீங்க. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் அசைன்மெண்ட்டாக நினைக்காதீங்க, இது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஈஸியாக இருக்கும், இல்லைனா டபுள் மெமரைஸ் ஆகும். ஓகே, ஸோ வெப்சைட் பேஜ் எழுதிக்கங்க, என்ன வெப்சைட் பார்க்குறீங்க அப்படின்றத. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சோலை டைம் அப்படின்னா இந்த இடத்துல நான் சோலை டைம்னு எழுதிக்குவேன். LCP FID CLSனா என்னன்னு சொல்லி இங்க மேல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. LCPனா லோடிங் 2.5 செகண்ட்ஸ்க்குள்ள இருந்ததுன்னா that is best. FIDன்றது ஃபார் கிளிக். ஸோ கிளிக் ரெஸ்பான்ஸ் வந்து 100 மில்லி செகண்ட்ஸ்க்குள்ள இருந்ததுன்னா ஓகே. CLS அப்படின்றது அந்த பவுன்ஸ் ரேட் இருக்கு இல்லைங்களா, இதனுடைய எக்ஸ்பிளனேஷனை நான் மேல கொடுத்துருப்பேன் பாருங்க. ஸோ இதை நீங்க ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரியும். இங்க கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, LCPனா என்ன, லார்ஜஸ்ட் கண்டென்ட்ஃபுல் பெயின். இந்த மெயின் கண்டென்ட் 2.5 செகண்ட்ஸ்க்குள்ள அப்பியர் ஆச்சுன்னா குட், 4 செகண்ட்ஸ்க்கு உள்ள அதிகமாயிடுச்சுன்னா வெரி புவர். இப்ப பாருங்க நம்மளுடைய வெப்சைட் கொடுத்திருக்கேன் 57. இங்க நான் சொன்ன கான்செப்ட் LCP பாப்போமா, கீழே வாங்க அப்படியே. ஓகே, இந்த இருக்கு இல்லையா LCP எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு, 11.2 செகண்ட்ஸ் இருக்கு, தட் இஸ் புவர். ஓகே, இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்புட் டிலே இருக்கு இல்லைங்களா, இது வந்து 100 ms கீழே இருக்கணும், ஆனா நம்மளுக்கு 3 செகண்ட்ஸ்க்குள்ள இருக்கு. நாட் பேட் இல்லையா. சோ நாட் பேட்னா இட்ஸ் ஆல்சோ இந்த கேட்டகரியில வந்துருது இல்லையா. இதே நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய bloomings.in போடுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குற வெப்சைட்ஸை நீங்க அனலைஸ் பண்ணி எனக்கு நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி இதில் LCPனா என்ன, LTTனா என்னன்னு நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதில் அதை நீங்கள் எனக்கு செக் பண்ணி காமிக்க. இது டெஸ்க்டாப் ஸ்கோர், இது மொபைல் ஸ்கோர். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் கூகுள் சர்ச் கன்சோலில் பார்த்துருப்பீங்க. இதுதான் செம்ரஷ்லையும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை அது காமிக்குது. ஸோ அந்த செம்ரஷ்ல காமிச்ச ப்ராப்ளத்தெல்லாம் இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுட்டோம் இல்லைங்களா, அதை நான் என்ன பண்ணுவேன், டைம் கிடைக்கும் போது எனக்கு என்ன ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணணும், எவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு, இன்னைக்கு நான் காட்டின அந்த பேஜஸ்ல இருந்து நான் இஷ்யூஸை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இஷ்யூஸ் ரெடியூஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி எகெயின் நம்ம என்ன பண்ணுவோம், அதை செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, பாருங்க நான் சொன்ன மாதிரி அந்த இமேஜஸ் வந்து கொஞ்சம் லோட் ஆகி வந்துருது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 46, இதுல 13 இருக்கு, இதுல 4.8. சம்டைம்ஸ் வந்து இதுல வந்து இந்த கேட்டகரிக்குள்ள வரணும். சர்வர் ப்ராப்ளம் இல்லைனா அந்த ஹாஸ்டிங்கில் ஏதாவது மெயின்டெனன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை பொறுத்தும் இங்கே மாறும். ஓகே, ஸோ அதே மாதிரி டெஸ்க்டாப்புக்கு மொபைலுக்கு பாருங்களேன் 65 வருதா, இங்கே பாருங்க 1 செகண்ட்ஸ், ஒன்லி 1 செகண்ட்ஸ், நாட் பேட். ஏன்னா 50 to 89க்குள்ள இது வந்துருது இல்லையா. ரெட்டில் இருந்தாதான் உங்களுக்கு தட் இஸ் வெரி புவர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நாளைக்கு எனக்கு கேதர் பண்ணிட்டு வாங்க. இது வந்து அதனுடைய எக்ஸ்பிளனேஷன், அதனுடைய இன்சைட்ஸ் காமிக்கும், என்ன ரீசன், இதுக்கு பேர் என்ன அப்படின்றத இது காமிக்கும். இது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் பார்த்துக்கலாம். ஓகே,
காம்படிட்டிவ் அனாலிசிஸ் நீங்க பார்த்துட்டீங்க இல்லையா? அது மாரி கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த கீவேர்ட்ஸையுமே நீங்க என்ன பண்றீங்க? கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. ஓகே. ஸோ ஒரு கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கீவேர்ட்ஸ்ல அந்த வெப்சைட் ஹைலி டாப் ரேங்க்ல வந்திருக்கு. வாட் சர்ச் டெர்ம்ஸ் பிரிங் தம் டிராஃபிக் கண்டுபிடிங்க. ஓகே. பேக்லிங்க்ஸ் விச் வெப்சைட்ஸ் ட்ரஸ்ட் தம். ஓகே. நெக்ஸ்ட் அது பார்ப்போம். அதே மாதிரி வாட் டாபிக் அது கவர் ஆயிருக்கு, அத்தாரிட்டி இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க இல்லையா? அப்படியே நீங்க வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரியல் காம்படிட்டரை நீங்க பாருங்க. நீங்க ஒரு பர்சனை நினைச்சிருப்பீங்க இல்லையா? அவங்க ரியல் காம்படிட்டர் கிடையாது. இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா? 2 டொமைனை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே. ஓகே. ஸோ நிலா கொடுத்த அந்த வெப்சைட்டை இப்போ நாங்க போட்டு பார்க்குறோம். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு எவ்வளோ அத்தாரிட்டி ஸ்கோர், ஆர்கானிக் டிராஃபிக் எவ்வளோ வருது, பெய்டு டிராஃபிக் எவ்வளோ வருது, எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம் பாருங்க. இவங்க பெய்டு பண்ணியிருக்காங்களா, இல்ல ஆர்கானிக் மட்டும்தானா அப்படின்னா, ஆர்கானிக் மட்டும்தான். ஓகே. ஸோ அத்தாரிட்டிவ் ஸ்கோர் வந்து 37. இட்ஸ் ரியலி குட். இவங்க ஹைலி பேக்லிங்க் ஜென்ரேட் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இவங்களுடைய வெப்சைட்ல உள்ள கண்டென்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய வெப்சைட்ல வந்து பின் பண்ணியிருப்பாங்க, இல்லை புக்மார்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இவங்களுடைய கண்டென்ட் ரொம்ப யூசபிளா இருக்கனால ஏஐ கூட என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்கள 181 இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுதான் ஹைலி பெரிய சக்சஸ் அவங்களுக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடில 14. ஆனா ஏஐ ஓவர்வியூ இருக்கு இல்லைங்களா? ஓவர்வியூனா ஜிஇஓ படிச்சீங்களா? ஜெனரேட்டிவ் என்ஜின் ஆப்டிமைசேஷன்ல அவங்க மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 86 டைம்ஸ் வந்து அவங்கள ரெஃபர் பண்ணியிருக்கு, மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ ஏஐ மோட் ஜெமினைல 13 தான். ஆனா சைட்டட் பேஜஸ் அப்படின்றது உங்களுடைய பேஜஸ்னுடைய லிங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த சோர்ஸை வந்து ரெஃபர் பண்றது. ஓகே. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பேஜஸ் வந்து சைட் பண்ணியிருக்குன்னா 3.1K. ஓகே. ஸோ இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 473 இருக்கு இல்லைங்களா? இதை வந்து நான் கீவேர்ட்ஸை எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ணும், யூசர்ஸ் தேடுற அந்த ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். மேக்கப் இது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் 12. இதனுடைய சர்ச் வால்யூம் இட்ஸ் வெரி ஹை. ஓகே. 135K. ஓகேவா? ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹைலி டிராஃபிக் வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப். ஸோ இதனுடைய பிளாகை நான் கிளிக் பண்ணுறேன். அந்த பேஜஸுக்கு போகும் பாருங்க. இவங்கள பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆடும் ஜென்ரேட் ஆயிருச்சு. ஸோ இவங்களுடைய இமேஜஸ் எல்லாம் யூனிக்காக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் அண்ட் பியூட்டி பிளாக் இந்த பேஜஸ் தான் அவங்களுக்கு ரெஃபர் ஆகியிருக்கு. ஏன்னா இது இவங்களுடைய மெயின் பேஜ். ஸோ இவங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சனால தான் இவங்களை என்ன பண்ணியிருக்காங்க, சர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே. இப்போ அவங்க வந்து ஹைலி சர்ச்சபிளான கீவேர்டு வந்து மேக்கப். ஆல்ரெடி அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா அதனுடைய கேடி பாருங்க, கீவேர்ட் டிஃபிகல்ட்டி 63. நீங்க இந்த விஷயத்த பண்ணக்கூடாது. ஓகே. ஆனா இவங்க 28, 26 பண்ணிருக்காங்க பாருங்க. இது மாதிரி விஷயங்களை பண்ணலாம். கீவேர்ட் டிஃபிகல்ட்டி ஹையா இருக்கிறத பண்ணீங்கன்னா ரொம்ப இயர்ஸ் எடுத்துக்கும். நீங்க வந்து அந்த கண்டென்ட் ப்ரூஃப்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல அப்பியர் ஆக முடியும். ஓகே. கீழே அப்படியே சர்ச் பண்ணிட்டு வாங்களேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்ஏசி மேக் கிரீம் இன் யுவர் காஃபின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பேஜ் வந்து அவங்களுக்கு நல்லா கிரால் ஆயிருக்கு. அதனுடைய இமேஜஸ் பிளஸ் அதனுடைய ப்ராடக்ட், அதனுடைய லிங்க், இன்டர்னல் லிங்க், எக்ஸ்டர்னல் லிங்க், ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க அந்த பேஜஸில் என்ன பண்ணியிருக்காங்க, அப்பியர் ஆயிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு பிக்கஸ்ட் சீக்ரெட் நான் சொல்லியிருப்பேன். இப்போ கீவேர்ட்ஸ்னா வெறும் கீவேர்ட்ஸை மட்டும் வச்சு இப்பெல்லாம் அந்த டூலை வச்சு நீங்க பார்க்கக்கூடாது. அந்த இன்டென்ட்ன்றது இப்போ வந்து 2026ல த மெஜாரிட்டி கீவேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ட். இது வந்து ஆர்கானிக் ரிசர்ச். ஏன்னா இவங்க எத்தனை வருஷமா இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பொசிஷன்லாம் பாருங்க. கீவேர்ட் பை இன்டென்ட் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இதுல இன்ஃபர்மேஷனல்லாம் எவ்வளவு இருக்குன்னா 57.8. இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் லேர்ன் பண்றது. லேர்ன்னா என்னது, இதுனா என்ன, இதை எப்படி யூஸ் பண்றது, இது மாதிரி ஒரு
எஜுகேஷன் வெர்ஷன் மாதிரி இல்லையா? இது லேர்ன் பண்றது. அதுல கீவேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா 367. அது மட்டுமே டிராபிக் எவ்வளவு ஜெனரேட் பண்ணிருக்கு? 1100. நேவிகேஷனல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு வெப்சைட்டை வந்து ரெஃபர் பண்ற மாதிரி. சோ இது ரிலேட்டடா என்னுடைய வெப்சைட்ல நான் சொல்லி கொடுத்திருப்பேன் பாருங்க. டிரான்சாக்ஷனல் கமர்ஷியல் ரெண்டுமே சேல்ஸ் ரிலேட்டட். அவங்க ப்ராடக்ட்டும் சேல் பண்ணுவாங்க, பிளஸ் அந்த பிளாகிங் மூலமா அவங்களுக்கு பாசிவ் இன்கமும் ஜெனரேட் ஆகும். அதுதான் அவங்களுடைய கான்செப்ட். இப்ப இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்கல்ல, இதுதான் அவங்களுடைய காம்படிட்டர். இந்த காம்படிட்டர் தான் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய பியூட்டி இருக்கு இல்லைங்களா, சோ அந்த பிளாக் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த கலர் இங்க இருக்கு. ஆனா இது யாருடையது? மேக் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்றது இவங்களுடைய காம்படிட்டர் எப்போ வருவாங்க? ஒரே மாதிரியான கீவேர்டு சர்வீஸ் அந்த டேர்ம் யூஸ் பண்றவங்க தான் நம்மளுடைய காம்படிட்டர். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க ஒரு காம்படிட்டரை மேனுவலா நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கூகுள் காம்படிட்டரா நினைச்சவங்க தான் இவங்க. ஓகேவா?